சென்னையின் அடையாளமாக அறிமுகப்படுத்தப்பட்ட விண்டேஜ் பஸ். ஜாலியா சென்னையை சுற்றி பார்க்க போலாமா? 1980 இருந்த அழகான நினைவுகள்ல ஒண்ணுதான் விண்டேஜ் பஸ். இப்போ இந்த பஸ் சென்னைக்கு வந்திருக்கு. இதுல பயணம் செய்யறது நம்ம எல்லாருக்குமே ஒரு புது அனுபவத்தை கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். இப்போ பொதுமக்கள் விண்டேஜ் பஸ்ல பயணம் செய்யவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு நாளைக்கு ரூபாய் 50 கொடுத்து அதன் மூலமா எத்தனை முறை வேணும்னாலும் ஏறலாம் இறங்கலாம். கூடவே இந்த பஸ் திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் மாலை 4 மணில இருந்து இரவு 10 மணி வரையும், வார இறுதி நாட்கள்ல காலை 10 மணில இருந்து இரவு 10 மணி வரையும் இயக்கப்படுது. இந்த நியூஸ் கேட்கவே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குல்ல? அது மட்டும் இல்ல, சென்னை சென்ட்ரல்ல இருந்து புறப்படும் இந்த பஸ் பல்லவன் இல்லம், உயர் நீதிமன்றம், தலைமைச் செயலகம், போர் நினைவு சின்னம், மெரினா, கண்ணகி சிலை, விவேகானந்தர் இல்லம், கலங்கரை விளக்கம், லஸ் கார்னர், அண்ணா மேம்பாலம், வள்ளுவர் கோட்டம், எழும்பூர் அருங்காட்சியகம், எழும்பூர் ரயில் நிலையம், பார்க் ரயில் நிலையம் வழியா போகுது. சென்னை உலா பேருந்து, அதாவது இந்த விண்டேஜ் பஸ் டிக்கெட்டுகளை முக்கிய பேருந்து நிலையங்கள்ல இருக்க முன்பதிவு மையங்கள், பேருந்து நடத்துனரிடமும் சென்னை ஒன் செயலி மூலமும் டிஜிட்டல் முறையில வாங்கிக்கலாம். சென்னையில் இருக்கக்கூடிய வரலாற்று இடங்களை சுற்றி பார்க்க இந்த பஸ் ஐடியா ரொம்ப நல்லா இருக்குல்ல? 1980 இருந்த இந்த பஸ் நமக்கு டைம் டிராவல் பண்ண அனுபவத்தையும் மனசுக்கு ரொம்ப நிம்மதியையும் அழகான நினைவையும் கொடுத்திருக்கு. அண்ட் மறக்காம நீங்க இந்த பஸ்ல பயணம் செஞ்சீங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.